வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் அமைச்சர் வாழ்த்து. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நள்ளிரவு வரை நீடித்த சட்டசபையால் பரபரப்பு. மூதாட்டி கொலை வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது புதுச்சேரி நீதிமன்றம். பாஜக உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ரங்கசாமி முன்னிலையில் 20 பெண்கள் முழு உடல் உறுப்பு தானம் செய்தனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று அவரது பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், KSP ரமேஷ், கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள், லயன்ஸ் கிளப் உள்ளிட்ட சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளான தையல் மெஷின், தள்ளுவண்டி உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது. மேலும் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாகிகள், ஊழியர்கள், மேலும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பித்தனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் நள்ளிரவு வரை நீடித்த சட்டசபையால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி கவர்னர் கைலாசநாதன் உரையுடன் துவங்கியது. தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 13,600 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்தார். தொடர்ந்து சட்டசபையில் தினமும் கேள்வி நேரம், பூஜ்ய நேரம், மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து வந்தது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முதல்வர், அமைச்சர்கள் பதிலளித்தனர். பூஜ்ய நேரத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதம் அனல் பறந்தது. நேற்றைய 9ஆம் நாள் கூட்டத்தொடர் காலை 9:30 மணி துவங்கிய பொழுது இன்று 21ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச வேண்டும். எனவே மாலையிலும் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 2:20 மணி வரை நடந்த கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, ஜான்குமார், கொல்லம்பள்ளி சீனிவாஸ், அசோக், அங்காளான் பேசினார். மாலை 4:30 மணிக்கு துவங்கிய கூட்டத்தொடர் இரவு 10:40 மணி வரை நீடித்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், பிரகாஷ்குமார், சிவசங்கர், ராமலிங்கம், லட்சுமிகாந்தன், ரிச்சர்ட், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் கோரிக்கை முன்வைத்து பேசினார். முதல்வர் ரங்கசாமி இரவு 8:52 மணி அளவில் புறப்பட்டுச் சென்றார். இன்று 22ஆம் தேதி, நாளை 23ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் இல்லை. 24ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை 4 நாட்கள் மட்டும் சட்டசபை நடக்க உள்ளது. இதில் 27ஆம் தேதியை தவிர்த்த மற்ற 3 நாட்களில் முதல்வர், அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். எனவே நேற்றுடன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையின் மீது பேசும் வகையில் சட்டசபை இரவு 10:40 மணி வரை நீடித்தது. மூதாட்டி கொலை செய்த வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. புதுச்சேரி மூலக்குளம் வெளியனூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் சாந்தா, வயது 64. இவரது கணவர் சுப்பிரமணியன் இறந்து விட்டதால் உறவுக்கார பெண் ஒருவரின் துணையுடன் வசித்து வந்தார். கடந்த 2016 டிசம்பர் 26ஆம் தேதி சாந்தாவுடன் தங்கியிருந்த உறவுக்கார பெண் வெளியே சென்ற நிலையில் மறுநாள் காலை சாந்தா அவரது வீட்டில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் நகை மாயமாகி இருந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த எழில் என்கிற எழிலரசன், வயது 30, மூதாட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். சாந்தா அணிந்திருந்த 7 சவரன் நகையை வீட்டுக்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
தொடர் விசாரணையில் புகார் அளித்த எழில் என்கிற எழிலரசன் மூதாட்டி சாந்தாவை கொலை செய்தது தெரிய வந்தது. போலீசார் எழிலரசனை கைது செய்தனர். இந்த வழக்கு நோக்கமில்லா கொலை இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304 மாற்றப்பட்டது. புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த வந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ரங்கநாதன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி பாலமுருகன் குற்றம் சாட்டப்பட்ட எழிலரசனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் 20 பெண்கள் முழு உடல் உறுப்பு தானம் செய்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று அவரது பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் 20 பெண்கள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தங்களது முழு உடலை தானமாக அளித்தனர். தொடர்ந்து அவர்களை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை போற்றி கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குநர் விஜய் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழாவில் 20 பெண்கள் தங்களது முழு உடலை தானமாக அளித்து விழாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த பிரபல வாலிபர் விக்கி அரசியல் இறங்கப் போவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி நூதன மோசடியில் ஈடுபட்டது தப்பி ஓடியவரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் துரத்தி பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரி விளையனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலு என்கிற பாலமுருகன். இவரிடம் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த விக்கி என்ற ராஜகணபதி இவர் கடந்த காலங்களில் பாஜக பெயரை சொல்லி புதுச்சேரியின் முக்கிய இடங்களில் விளம்பர பேனர்கள் வைத்து பிரபலப்படுத்தி வந்தார். இந்நிலையில் இவர் தீவிர அரசியல் இறங்க போகிறேன் என தவளக்குப்பம், அரியாங்குப்பம் மற்றும் திருக்குனூர் ஆகிய பகுதிகளில் தனக்கு சொந்தமான மனைப்பிரிவுகள் உள்ள என கூறி ரூபாய் 8 லட்சம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்தவர் பல முறை திருப்பி கேட்டும் தொடர்ந்து பணம் தராமல் காலம் கடத்தி வந்துள்ளார். இதையடுத்து பணத்தை பாலு திருப்பி கேட்ட நிலைகள் அவரை தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து பாலு என்கிற பாலமுருகன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த விக்கி என்கிற ராஜகணபதியை தனிப்படை அமைத்து வலை வீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டு கதவை வெளியில் பூட்டிவிட்டு உள்ளே மறைந்திருப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் அங்கு சென்றனர். இவர்களை கண்டு விக்கி என்கிற ராஜகணபதி பைக் மூலம் தப்பிய நிலையில் அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து காவலர்கள் அரியாங்குப்பம் புதுப்பாலம் அருகே அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் விக்கியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதைத் தொடர்ந்து மாஜிஸ்திரேட் உத்தரவுக்கிடங்க காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இவருக்கு சொந்தமான ஒரு சொகுசு கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐபோன் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பாஜக பிரமுகரான இவர் சில வருடங்களுக்கு முன்பு அமைச்சர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தி காரைக்காலை சேர்ந்த 90 நபர்களிடம் ஜிக்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் பணம் மோசடி செய்ததும் பொதுமக்கள் இவருக்கு தர்ம அடி கொடுத்து வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதேபோல் பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த பொங்கலை முன்னிட்டு பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி சார்பில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் இலவச கரும்புகள் வழங்கியது அம்பலமாகி உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன்,
நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர், முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகி பல கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலயம் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை பூர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஏராளமான கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுவை கௌரி குமரவில் தமிழ் இலக்கிய கூடல் தொடக்க விழா மற்றும் முழுமதி சிறுகதை நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தாகூர் அரசு கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் கலைமாமணி முனைவர் இளங்கோ தலைமை தாங்கினர். தமிழ் மாமணி வேல்முருகன், பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, சதாசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கவிச்சுடர் குமரவேல் எழுதிய முழுமதி சிறுகதை நூலை புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான் வெளியிட விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் உரு அசோகன், புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ் பேராசிரியர் கலைமாமணி முனைவர் அரங்கு முருகையன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து கலைமாமணி செந்தில் செம்மல் சீனு வேணுகோபால் நூலாய்வு செய்தார். தொடர்ந்து கலைமாமணி பூபதி பெரியசாமி, கலைமாமணி தீந்தமிழ் தெண்டல் வழக்கறிஞர் கோவிந்தராசு, பாரத மாநில வங்கி முதன்மை கிளை மேலாளர் ராஜாதுரை வெங்கடேசன், தமிழாசிரியர் சின்னசேகர், தமிழ் காவலர் வீர பாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சென்னை திரைப்பட இயக்குனர் கவிஞர் ராசி அழகப்பன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக நிகழ்வுக்கு வந்திருந்தவர்களை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பல்நோக்கு பணியாளர் கோகிலாம்பாள் வரவேற்றார். மழலை நிலவினி ராஜகுமாரியின் திருக்குறள் ஒப்பித்தல் நிகழ்ச்சியும் செல்வி சஞ்சனாவின் பரதநாட்டியமும் நடைபெற்றது. தொடர்ந்து கௌரி குமரவேல் தமிழ் இலக்கிய கூடல் அமைப்பினை கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். பாவலர் பைரவி நிகழ்வினை தொகுத்து வழங்கினார். முடிவில் நூலாசிரியர் கவிச்சுடர் குமரவேல் ஏற்புரையும் நன்றி உரையும் நிகழ்த்தினார். நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கவிஞாயிறு முருகுமணி, கவிஞாயிறு வீர முருகையன், பாவலர் வடுகை கண்ணன், கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், NS கலைவரதன், கலைமாமணி VP மாணிக்கம், பாவலர் திருநாவுக்கரசு, பாவலர் கவியுகன், ராஜராஜம், முனைவர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் டூர் சடகோபன், பாவலர் வேணு ஞானமூர்த்தி, ஆசிரியர் ஆதி சுபசரவணன், விரிவுரையாளர் சுந்தரசேகரன், சரஸ்வதி வைத்தியநாதன் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள், நூலாசிரியரின் குடும்பத்தினர் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோய் விழிப்புணர்வு தினம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய காச நோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக காச நோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரும் வரவேற்றார். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கி காச நோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும், உறுதியேற்போம், முதலீடு செய்வோம், செயல்படுத்துவோம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி நூதன் சபரீஷ் காசநோய் என்றால் என்ன, இருவகை காசநோய் பற்றியும், நுரையீரல் காசநோயின் முதன்மையான அறிகுறிகள் பற்றியும், நுரையீரல் காசநோயை எவ்வாறு கண்டறியலாம் என்பது பற்றியும் எடுத்துரைத்தார். காசநோய் தடுப்பு கிராமப்புற செவிலியர் வெண்ணிலா காசநோயை எவ்வாறு குணப்படுத்தலாம், சிகிச்சை எங்கே கிடைக்கிறது, காசநோயை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றி பேசினார். சுகாதார உதவியாளர் சிவகுமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சியின் முடிவில் காசநோய் மாத்திரைகளை முழுமையாக உட்கொண்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர்கள் சித்ரா, சுதா, ராஜலட்சுமி, சுகாதார உதவியாளர் ஜெகநாதன், ஆஷா ஊழியர் விருதாம்பாள் ஆகியோர் செய்திருந்தனர். ஓசூடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ரூபாய் 34,38,000 செலவில் புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜையை ஓசூடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளைநிலை பொறியாளர் ஜோதி, ஓசூடு பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது, முதலீட்டாளர்கள் மிரட்டப்படுகின்றனர், கொலைகள் சர்வ சாதாரணமாக நடக்கிறது, மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் மாநில செயலாளர் சலீம் பேசும் பொழுது, பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி வேட்பாளர் தோல்வியுற்றதால் பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள், சலுகைகள் இடம்பெறும் என மக்கள் எதிர்பார்த்தனர். எந்த எதிர்பார்ப்பு காணால் நீராகிவிட்டதோ, நிதி நெருக்கடியை தீர்க்க பட்ஜெட்டில் எந்த வழிமுறையும் இடம்பெறவில்லை என்றார். புதிதாக மதுக்கடைகளும் மது தொழிற்சாலைகளும் திறப்போம் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். புதிய மதுபான ஆலைகளால் அரசுக்கு 500 கோடி வருமானமும் 5000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிறார். மது ஆலைகளில் தொழிற்சங்கங்கள் உள்ளது. அங்கு ஒரு ஆலைக்கு 75 பேர் மட்டும் வேலை செய்கின்றனர். இதனால் வேலை வாய்ப்புகள் உருவாக்காது. மதுபானம் தயாரிப்பதுதான் பெண்களின் வேலையா? முதலமைச்சர் பொய்யான தகவல்களை கூறுகிறார் என சலீம் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மது ஆலை அனுமதிக்க ரூபாய் 15 கோடி லஞ்சம் பெற்றதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இதற்கு அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த மௌனத்தை சம்மதமாக எடுத்துக் கொள்ளலாமா என கேள்வி எழுப்பிய அவர், புதுவையில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதா, முதலீட்டாளர்கள் மிரட்டப்படுகின்றனர், கொலைகள் சர்வசாதாரணமாக நடக்கிறதா, புதுவை மக்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன் வருவதில்லை, பஞ்சாலைகள் இடத்தில் ஜவுளி பூங்கா அமைக்க வலியுறுத்தி வருகிறோம், இதற்கான முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை, இந்த அரசு நிர்வாகம் அறிவற்ற அரசாக உள்ளது, மதுபான ஆலை அனுமதி, பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய கட்சிகள் சார்பில் வரும் 25ஆம் தேதி சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பத்தில் உள்ள சபாதாயகர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சபாதாயகர் செல்வம் கலந்து கொண்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தானப்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், மணிகணபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் காமராஜர் உடல் நலக்குறை காரணமாக மறைந்ததையொட்டி அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாரதி வீதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் காமராஜ், வயது 49. இவருக்கு திருமணமாகி மனைவி பவானி என்ற பாஞ்சாலி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். அரசு ஊழியரான இவர் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் உதவியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காமராஜுக்கு நேற்று அதிகாலை 12:45 மணியளவில் திடீர் மாரடைப்பின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். அதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரால் என்ற தட்சிணாமூர்த்தி பரிந்துரையின் பெயரில் உயிரிழந்த காமராஜின் எண்ணப்படி அவரின் கண்களை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் கண் துறை தலைவர் மருத்துவர் தணிகாச்சலம் ஏற்பாட்டில் மருத்துவர் ஜீனத் நிஷா, சுந்தரவள்ளி குழுவினர் காமராஜர் மனைவி பவானி, மகன்கள் ராகுல், முகிலன் மற்றும் குடும்பத்தினரின் ஒப்புதல் பெற்று கண்ணதானம் எடுத்தனர். இதன் மூலம் பார்வை இழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க உதவியாக இருக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, ஆயுள் கால உறுப்பினர்கள் சிவசங்கரன், பிரதீஷ், இருதயராஜ் இவர்களுடன் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், கண் மற்றும் தானம், கண் மற்றும் உடல் தானம் பதிய ஆலோசகரும் ஆகிய கந்தசாமி தன்னார்வலர்கள் மற்றும் நண்பர்கள், ஊர் பெரியவர்கள் உடன் இருந்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளையொட்டி ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை VP ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார்.
இந்த கோலப் போட்டி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், செல்வராஜ் செட்டியார் வீதி, சுனாமி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குநர் விஜய் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், பாஜக ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ராமு, ஆகாஷ், பிரகாஷ், வீரமணி செல்வம், மாலதி, வள்ளி, உமா மகேஸ்வரி, பாக்யா, சோஷிலா, வச்சலா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கோலப் போட்டியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பிறந்தநாள் அன்று பரிசுகள் வழங்கினார். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்ற கவிஞர் குமரவேல் சிறுகதை நூல் முனைவர் நெய்தல் நாடான் வெளியிட்டார். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் 7 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. சிறப்பு முகாம் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள வீபுத்தூர், பூக்கரைமேடு, பூசாரிபாளையம், மாங்குப்பம், கெக்கரைமேடு, கெங்கராபாளையம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாள் நிகழ்வாக இன்று விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள பூக்கரைமேடு கிராம திருக்கோவிலில் வளாகத்தில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் கண்ணன் கலந்து கொண்ட உழைப்பே உயர்வு தரும் எனும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார். அவர் தம் சிறப்புரையில் உழைப்பு தான் ஒரு மனிதனை மாமனிதனாக மேதையாக மாற்றும், உழைப்பு இல்லையில் மனிதனை போதையாக்கிவிடும், உழைப்பால் உயர்ந்த GD நாயுடு முதல் கனரக வாகன பெண் ஓட்டுநர் திருமதி ஜோதிமதி விபத்தில் கால் இழந்தாலும் செயற்கை கால் பொருத்தி கொண்டு மிக சிறந்த நாட்டிய கலைஞராக, சிறந்த நடிகையாக வலம் வந்த கதாச்சந்திரன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு படிப்பினையாக அமையும், உயர வேண்டும் என்ற ஊக்கத்தையும் அளிக்கும் என்று எடுத்துரைத்தார். அடுத்து அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் சுடக்குடி பெண்கள் பாதுகாப்பு எனும் தலைப்பில் உரை வழங்கினார். அதன் பின்னர் கலந்துரையாடல் நடைபெற்றது. மாணவர்களின் வினாக்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் குணசேகர வரவேற்புரை நிகழ்த்தினார். திட்ட அலுவலர் முனைவர் பாபு நன்றி உரை வழங்கினார். திட்ட அலுவலர் முனைவர் ஹரிஹரன் அறிமுக உரை வழங்கினார். நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களும், பூக்கரைமேடு கிராம இளைஞர்களும், பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலகர்கள் முனைவர் குணசேகரன், முனைவர் ஹரிஹரன், முனைவர் பாபு, முனைவர் சத்யா, முனைவர் ரமேஷ், முனைவர் ஏசுசான், மரி நெப்போலியன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8230 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர், அமைச்சர் வாழ்த்து. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நள்ளிரவு வரை நீடித்த சட்டசபையால் பரபரப்பு. மூதாட்டி கொலை வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது புதுச்சேரி நீதிமன்றம். பாஜக உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ரங்கசாமி முன்னிலையில் 20 பெண்கள் முழு உடல் உறுப்பு தானம் செய்தனர். புதுவையில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது, கொள்ளை அதிகமாகிவிட்டது, மக்கள் மீது அக்கறை இல்லாத என்ஆர் BJP அரசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டு. மணவெளி தொகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 இருசக்கர சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.